ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பேப்ளேட் லூட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்புறம் இது பார்க்க பேக்கேஜ் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெட்டல் பேப்ளேட் லூட் கைஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். யார்கிட்டேருந்து இதை வாங்கியிருந்தேன் அப்படின்னா, ஆலப்பன் அப்படின்ற ஒரு செல்லர்கிட்டேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அவரோட ஃபோன் நம்பர் வந்துட்டு நான் கீழே கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்கு போயிடலாம். ஸோ கைஸ் இந்த ஒரு பேப்ளேட் லூட்டை நான் ஆலப்பன்ற செல்லர்கிட்டேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது வரத்துக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு லூட்டை நான் வாங்கினப்ப எலெக்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் எப்பயோ வாங்கினது போன மாதம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 பொருள் வாங்கியிருப்பேன்ப்பா. ஸோ அதான் கையை விட்டு எண்ணி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ எடுத்த வீடியோ நான் இப்போ வந்து எடிட் பண்ணுறதுனால நான் வந்துட்டு தனியாக பேசிகிட்ருக்கேன். இந்த பே பாயிண்டர் வித் பே பாயிண்டர் வித் எல்ட்ரா லான்ச்சரு. ஸோ இதுவுமே இதுக்குள்ளே தான் இருந்துச்சு. நான் அன்பாக்ஸ் பண்ணி இதை மட்டும் எடுத்துட்டேன். ஏன் ப்ரோ இந்த கலரி சும்மா தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ கைஸ் எலெக்ஷன் இருந்ததுனால ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பே பண்ணதுக்கு ஒரு 3-4 நாள் கழிச்சு தான் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொரியரே பண்ணி விட்டார். அப்போ பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட வரத்துக்கே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது டேட் என்ன அது இன்றைக்கி? ஸோ May 4. ஸோ May 4 வந்துட்டு நான் வீடியோ எடிட் பண்ணுறேன். ஸோ என்னைக்கு அப்லோட் பண்ணுவேன்னா எனக்கே தெரில. ஸோ அப்போ பார்ப்போம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா தொடர்ந்துட்டு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் கையை விட்டு எண்ணிட்டேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு பின்னாடி இப்போ நான் எடிட் பண்ணும் போது தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதனால் நான் முன்னாடியே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ அதனால் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியே பார்த்துருவோம் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்சு மை ஃபேவரட் பேப்ளேட் ஒன்று இருக்குது, உள்ளே ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ மை ஃபேவரட் பேப்ளேட் இருக்குது. ஆனால் பேக்கேஜ் தாங்க பயங்கர டைட்டாக இருக்குது, பிரிக்க முடியல. ஸோ வெட்டிடுவோம் ஒரடியாக. ஸோ வெட்டிட்டு பார்ப்போம் என்ன தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் வந்துட்டு ஆல்ரெடி பிரித்து பார்த்துட்டேன். ஸோ மேலே ஒட்டியிருக்க டேப் வந்து என்னோடய டேப்பு. இந்த சைடில் ப்ரௌன் ப்ரௌனாக தெரியுதுல. ஸோ அது வந்துட்டு அவங்களா கொடுத்த டேப்பு. ஸோ பபுள் ட்ராப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப வாய் வளருதுங்க இன்றைக்கின்னு இல்லை, எப்போவுமே அப்படி தான். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே தாங்க மொத்த பேப்ளேட்டாக இருக்குது. ஒரு 5 பேப்ளேட் இருக்கும், ஒரு லான்ச்சர் இருக்கும். ஸோ அவ்வளோதான், பார்த்துருவோம். ஸோ என்னென்ன பேப்ளேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேலே கேப்ரிகான் தெரியுதா? ஸோ பர்ன் ஃபினிக்ஸ், ஐயோ பயங்கரமாக இருக்குது. ஸோ கேப்ரிகான் இதுதான் என்னோடய மெட்டல் பேப்ளேடோட ஃபஸ்ட் லோட். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பேப்ளேட் மெட்டலை வாங்குகிறேன். இதுக்கு முன்னாடி நிறையா வாங்கியிருக்கேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி செகண்ட்ஸ்லாம் வாங்கினது கிடையாது. பாக்கெட் ஒன் கிட்டேருந்து வாங்கி வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒன்று தான் நான் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும், பாக்கெட் ஒன் கிட்டேருந்து. ஸோ அப்புறமா செஜிட்டோரியா வாங்கினேன் பாக்கெட் ஒன் கிட்டேருந்து. ஸோ அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணல. ஸோ லான்ச்சர் இருக்குது, ஸ்ட்ரிங் லான்ச்சர் இருக்குது. கலர்லாம் உண்மையிலே பயங்கரமாக இருக்குதுங்க லான்ச்சர் கலரு. ஸோ ஸ்ட்ரிங் லான்ச்சரோட கலரு நான் கேட்டு வாங்கினேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் எடிஷன் ஒரு லான்ச்சர் இருக்கும், அப்புறம் அந்த லான்ச்சர் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினது. ஸோ அப்புறமா கிமிக் இருக்க கேப்ரிகான். ஸோ 2 கிமிக் தான் இருக்குது போல். நான் முழுசாக தள்ள முடியும்னு நினச்சேன், பட் 2 சைடு தான் தள்ள முடியுது. ஸோ ஓகே, கேப்ரிகான் இருக்குது. இருங்க ஜூம் வச்சு காட்டுறேன். ஜூமேவே ஆக மாட்டேங்குது கைஸ். பாருங்கள், கிராவிட்டி டெஸ்ட்ராயர் மை ஃபேவரட் பேப்ளேடு. ஸோ அண்ட் நான் ஃபேவரட் பேப்ளேடுன்னு சொன்னது கிராவிட்டி டெஸ்ட்ராயர் கிடையாது. வெயிட் பண்ணுங்கள். ஸோ மை ஃபேவரட் பேப்ளேடை இப்போ காமிப்பேன். ஸோ பாருங்கள், மை ஃபேவரட் பேப்ளேட் இஸ் ஈகிள். டிப்புலாம் ஒரிஜினலான டிப்பு. ஸோ பாக்கெட் ஒன்கிட்டேருந்து வாங்கின மாதிரி சத்தியமாக கிடையாது, உண்மையிலேயே வேறு மாதிரி பங்கமான ஒரு பேப்ளேடு. ஸோ பாக்கெட் ஒன்கிட்ட இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணும்போது அல்டிமேட்டு. ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப மிட் கண்டிஷன். பட் இந்த வீடியோவில் அந்த வீடியோவில் சொல்கிறேன், எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நான் அப்போ கவனிக்கலை.
அந்த ஒரு பேப்ளேடில் ஒரு சைடு அந்த ஸ்பின் ட்ராக்கில் ஒரு சைடு மட்டும் உடஞ்சிருந்தது காணோம். ஸோ உடஞ்செலாம் எல்லாம் காணோம். ராக்லியோனே பயங்கரமாக இருக்குது. மொத்தமாக 5 பேப்ளேட் வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்பின் ட்ராக்கில் ஒரு சைடு உடஞ்சிருந்தது. நான் அப்புறமான்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கெட் டூன் கிட்டேருந்து வாங்கின ஸ்பின் ட்ராக்கை எடுத்து பாக்கெட் டூன் கிட்டேருந்து வாங்கின ஈகிளை எடுத்து அதில் இருக்க ஸ்பின் ட்ராக்கை தூக்கி கழட்டி இதுக்கு போட்டு விட்டேன். ஸோ ஸ்டிங் லான்ச்சர் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த அன்பாக்சிங் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ பார்ப்போம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. எல்லா பேப்ளேடும் நான் கேட்டு வாங்கின ஒரு பேப்ளேடு தான். அப்புறம் என்ன இதுக்கு அப்புறம் லூட் இருந்தேன் சும்மா சொல்கிறது தான். வாங்கி வந்துட்டு அச்சு விட வேண்டிதான். ஸோ கைஸ் பார்த்துருவோம். ஒன்றா லான்ச் பண்ணி பார்ப்போம். கழட்டியும் பார்த்துருவோம். ஸோ கேப்ரிகானை லான்ச் பண்ணி பார்ப்போம். வாங்க. கேப்ரிகானன்ட்டு ரொம்பவே அந்த மாதிரி ஒரு மாதிரி விகரஸான ஒரு அட்டாக்கு. இங்கே பாருங்களேன், லான்ச்சரில் ஸ்ட்ரிங்கு தொங்குது. எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆடா பாருங்களா. ஸோ லான்ச்சருக்கு எனக்கு தெரிஞ்சு லான்ச்சருக்கு போகிற கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரிங்கு தொங்குது. ஸோ கீழே அந்த டிப்பை எடுத்து வைப்போம். இந்த சைட் சிசர் வச்சுருக்கேன். ஸோ கேப்ரிகான் உண்மையிலே நல்லா இருக்குது. ஒரு பேப்ளேடையும் சுட்ட விட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். இன்னொரு தடவை இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங் லான்ச்சரோடது நான் சொன்னேன்ல. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்ளேடையும் ரொம்ப நேரம் லான்ச் பண்ணி விட்டுருந்தோம் அப்படின்னா லேட் ஆகிடும். ஸோ அதனால் ஒரே ஒரு லான்ச்சு கடைசியாக கேப்ரிகான் பண்ணிவிட்டு ஸோ மற்ற பேப்ளேட்டை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்துட்டு ஜம்பிங் டைப்பு அது என்ன இதுன்னு சொல்லி எனக்கே தெரியல. ஸோ அது ஒரு மாதிரி விகரஸான ஒரு அட்டாக் இருக்கும். அந்த சைடில் டிப்பை மாற்றி வச்ச உடனே பாருங்கள். ஸோ பயங்கரமான ஒரு விகரஸான ஒரு அட்டாக்கு. அனிமியில் காட்டுற மாதிரி அதுவாக தானாக அதோட ஸ்பின் ஆச்சு அதோட டிப்பை சேஞ்ச் பண்ணிக்கும். ரொம்ப இருக்குது கைஸ். ஸோ நின்றுச்சு. பட் ஸ்டாமினா அவ்வளோவா இல்லை இந்த ஒரு பேப்ளேடுக்கு. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது எல்லாமே டக்கரா டோமியோட ஜென்யூன் ப்ராடக்ட்ஸு. ஜென்யூன். ஸோ பாக்கெட் டூன் கிட்டேருந்து அங்கே இந்த மிட்வேக்கு. ஸோ அது எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிப்பு பயங்கரமாக இருக்குது. ஸோ வீடியோவில் பார்க்க ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் தெரியும். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அது ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு கலரு. ஸோ அதை சொல்லவே முடியாது. ஸோ ஆரஞ்சு கலரில் எப்படி இருக்குது தெரியுமா பேப்ளேடு. ஸோ டிப்பு உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஸ்பின் ட்ராக்கு உண்மையிலே பயங்கரம். ஸோ பார்ப்போம். எனக்கு வந்துட்டு என்ன பேப்ளேட்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எர்த்திகள் பிடிக்கும், கிராவிட்டி டெஸ்டர் பிடிக்கும், பர்ன் ஃபினிக்ஸ் பிடிக்கும், ஸோ ராக்லியனும் பிடிக்கும். அப்போ என்ன பேப்ளேட் ப்ரோ பிடிக்காது? கேப்ரிகானா கிடையாது. கேப்ரிகானா எனக்கு பிடிக்கும். அப்புறம் ஏன் இந்த பிடிக்குன்ற லிஸ்ட்டை மட்டும் தனியாக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா வாய்க்கு வந்துடாச்சு விட்றதா. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ன் ஃபினிக்ஸு பயங்கரமாக இருக்குது, பார்த்துக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிராவிட்டி டெஸ்ட்ராயர். ஸோ மை ஃபேவரட் பேப்ளேட். ஆனால் எர்த்திகள் அளவு கிடையாது. ஸோ எர்த்திகளை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மீடியோ எல் ட்ராகோ, ட்விஸ்டட் டெம்போ, ஃபேண்டம் மாதிரியானோட எனக்கு எர்த்திகள் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்கு பேக் ஸ்டோரி நிறையாவே இருக்குது. நம்ம ஃப்யூச்சரில் போடுற வீடியோலலாம் நான் சொல்லலாம். அண்ட் இப்போதைக்கு இந்த ஒரு கிராவிட்டி டெஸ்ட்ராயர் எப்படி சுற்றுது, ஸோ எப்படி இருக்குது அதெல்லாம் வந்துட்டு பார்த்து பார்க்கலாம். ஸோ சிங்கிள் டேக்கு ஃபுல் டேக்கும் சிங்கிளாக எடுக்க போகிறேன். இந்த ஒரு வீடியோவை கட்டே பண்ணாமல் எடிட் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ பயங்கரம். கிராவிட்டியை லான்ச் பண்ணிடுவோம். நெத்தி சொல்லி அடி ஆண்டா நாயை லான்ச் பண்ணதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சா நான் சொல்லுவேன். எல்லாம் கண்டுக்கக்கூடாது கைஸ். ஸோ கைஸ் கிராவிட்டி உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. டிஃபென்ஸ்னால் அப்படி தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பேப்ளேடு பார்ப்போம் பொறுமையாக. கிராவிட்டி எவ்வளோ நான் சுத்தம் தரல. கிராவிட்டி உண்மையிலே பயங்கரம். அப்புறம் என்ன அப்படின்னா கிராவிட்டி 2 சைடுமே சுத்தம். ரைட் சைடும் சுத்தம், லெஃப்ட் சைடும் சுத்தம். உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், டிப்பு உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஃபியூஷன் வீல் எல்லாமே பயங்கரமாக தான் இருக்குது. ஸ்பின் ட்ராக்கு எல்லாமே மிட் கண்டிஷனு. ஸோ ஈகிளில் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஈகிள் தான் கைஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம பாக்கெட் ஒன் கிட்டேருந்து வாங்கினதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த லிட்டுலாம் இல்லாமல் ஸோ பயங்கரமாக. ஸோ பாக்கெட் ஒன் கிட்டேருந்து வாங்கினதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். பாருங்களேன். ஸோ மேலேருந்து பார்க்கவே ஒரு மாதிரி எனக்கு என்னென்னா மேலேருந்து பார்க்கும்போது இந்த ஈகிளோட அந்த விங்கு கிட்ட ஒரு ஓட்டை இருக்கும். ஸோ அது பயங்கரமாக இருக்கும் மேலேருந்து பார்க்கும்போது. பட் அந்த ஒரு பாக்கெட் டூன் கிட்டேருந்து வாங்கின ஈகிள்
சத்தியமாக கேவலமாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த லிட்டு ஐ மீன் அது பாக்கெட் ஒன்னோட மிஸ்டேக் கிடையாது. ஸோ அது யார் மிஸ்டேக்கு அப்படின்னா, அவர் வந்து யார்கிட்டேருந்து வாங்கினாரோ அந்த பேப்ளேடை, அவன் இந்த மாதிரி நாசம் பண்ணி பேப்ளேடை வச்சுருக்கான். அது அந்த பேப்ளேடே எப்படியோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. நம்ம எதுவும் பண்ண முடியாது. என்னடா அதே வெளில போகுது, ஈகல் டிஃபென்ஸ் பேப்ளேட்ரா, அடா பாவீங்களா நீங்களும் மாடா. ஸோ கைஸ், ஆலப்பனுன்ற செல்லரும் நம்மளுக்கு ஈகிளுக்கு அட்டாக் டிப்பு கொடுத்துருக்காரு. அப்புறமா ஐ மீன் இந்த வீடியோ நான் முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த டிப்பை தூக்கி சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன டிப்பு போடுறது அப்படின்னா, கிராவிட்டியோட டிப்பை தூக்கி இதுக்கு போட்டு இதோட டிப்பை தூக்கி கிராவிட்டிக்கு போட்டுற வேண்டியதான். ஸோ கைஸ், பாக்கெட் டூன்கிட்டேருந்து வாங்கினதுக்கும் இந்த பேப்ளேடுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை பார்க்கும் போதே நல்லா இருக்குது, பயங்கர வெயிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. ஸோ அல்டிமேட்டுன்னு கூட சொல்லலாம். ஒரிஜினல் ஜென்யூன் டகராட்டமே அப்படி தான் இருக்கும். ஓஜிடிடி கெத்துடா. ஓஜிடிடி தான் எப்போவுமே கெத்து. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓஜிடிடி. ஸோ ஓஜி எம்எஃப் வந்துட்டு எனக்கு எம்எஃப்டிடி எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எம்எஃப்டிடினா மிட் ஃபேக் டகராட்டோமி. ஸோ எனக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டகராட்டோமி பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜென்யூன் ப்ராடக்ட். ஸோ உடையவே உடையாது. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஒரு கட்டத்தில் உடையும். அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துப்போம். ஸோ ராக்லியோன் ஒரிஜினலாக நான் உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், சரியான மிட் கண்டிஷன். ஸ்டிக்கர் வேணால் தேஞ்சு போயிருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ அந்த அழுக்கே இல்லாமல் டிப்பு பலன்னு. ஸோ லான்ச்சரை வச்சு லான்ச் பண்ணி பார்ப்போம். டிஃபென்ஸ் பேப்ளேட் இது. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. ஸோ டிஃபென்ஸ் பேப்ளேடு. ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், அல்டிமேட்டு. ஸோ சுற்றுறதே பயங்கரமாக இருக்குது. எடுத்துருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னடா டிப்பில் அழுக்காகுது கைஸ். ஸ்டேடியமோட கலர் ஒட்டுது கைஸ் டிப்பில். நாசமாக போச்சு. என்னடா இது. அப்போ ஸ்டேடியமை நான் சேஞ்ச் பண்ணணும். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐ மீன் இன்னும் 2 பேப்ளேட் நான் அன்பாக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஐ மீன் அதில் லூட்லாம் கிடையாது. ஸோ நார்மலாக இருக்குது. ஸோ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லா பேப்ளேட்டையும் கழட்டி காட்டுறேன். ஸோ கழட்டி காட்டுறேன் என்னென்ன பேப்ளேடு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்க்குற பேப்ளேட் பிஓ. ஸோ அது பேர் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஈகிளோட ஃபேஸ் போல்ட்டை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஈகிளோட ஃபேஸ் போல்ட்டு ஜூமே ஆக மாட்டேங்குது. இருங்க, ஜூம்னால் ரொம்பலாம் கிடையாது. ஸோ அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஃப்யூஷன் வீல் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்யூஷன் வீல். ரைட் சைட் பேனால் ரைட் சைடில் இருந்து கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில். ஐ மீன் ரைட்டுக்கு லெஃப்ட்டில் தான் கொடுப்பாங்க, லெஃப்ட்டுக்கு ரைட்டில் கொடுப்பாங்க. என்ன அது ப்ரோ அப்படின்னா அந்த லைட்டாக அந்த ஒரு மெட்டல் பார்ட் வரும். ஸோ அதான். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த சைட்லேருந்து ஈகிள் அப்படியே பறந்து போகுது. எப்படி இருக்குது. ஸோ நான் ஒரு கிரேசியாக பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஈகிள் பறகுது. அதெல்லாம் கண்டக்கூடாதுங்க. ஸோ ஈகிள் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பேப்ளேடு, அதனால தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஈகிள் உண்மையிலே பயங்கரம், நல்லா இருக்குது. என்னடா இதில் நம்ம தான் கழட்ட முடியல. ஸோ சரி விட்ருவோம். அண்டு ஸ்பின் ட்ராக் அண்டு டிப்பை பார்ப்போம். ஸோ ரொம்ப வளருது. ஸோ ஸ்பின் ட்ராக் அண்ட் டிப்பு பரவாயில்ல. இந்த நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு சைடு காணோன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு சைடு தான் காணோம். பட் பிரச்சனை கிடையாது, நம்மக்கிட்ட இன்னொன்று ஒரு ஈகிள் இருக்குது. ஸோ ஒரு சைடு காணும் பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட இன்னொன்று ஒரு ஐ மீன் டகராட்டோமின்னு சொன்னாலே அசிங்கம். மிட் ஃபேக்கில் இருக்கிற அந்த ஒரு ஸ்பின் ட்ராக்கை தூக்கி கழட்டி நம்மளோட டகராட்டோமிக்கு போட்டுருவோம். அது மிட் ஃபேக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபேஸ் போல்ட்டு எனக்கு தெரிஞ்சு மிட் ஃபேக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டகராட்டோமிலான்ட்டு ஃபேஸ் போல்ட்டில் A1 ஐ மீன் F2 5-2 5-3 அந்த மாதிரிலாம் சொல்லி G4 அந்த மாதிரிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. நம்பர்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இதில் நம்பர்லாம் கிடையாது. எதில் நான் இப்போ கையில் வச்சுக்கல கிடையாது. ஸோ பாக்கெட் ஒன்கிட்டேருந்து வாங்கினதில் ஸோ கிடையாது. ஸோ டிப்பை கழட்டி பார்ப்போம். எனக்கு டிப்பை கழட்ட முடில. ஸோ சரி விட்டுருங்க, ஒரு மாதிரி உடையிற மாதிரி இருக்குது. நம்ம அப்புறமா பார்ப்போம். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். இப்போ பர்ன் ஃபினிக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். லெஃப்ட்டு லான்ச் பண்ணால் பயங்கரமாக இருக்குது. என்ன அப்புறம் ரைட் சைடு லான்ச் பண்ணிட்டு லெஃப்ட்டுன்ற அப்படின்னா அது எனக்கு லெஃப்ட்டு.
ஸோ பர்ன் ஃபினிக்ஸை ஓப்பன் பண்ணி முழுசாக உள்ளே என்னென்ன இருக்குது நோண்டி பார்த்துருவோம். பர்ன் ஃபினிக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேப்ளேடு. ஸோ அதான் சொல்ல வந்தேன். ஸோ அது ஒரு மாதிரி வளரிக்கிட்டே இருக்குது வாய். டெய்லி வீடியோ போட்டால் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் வாஸ்தவம் தான். ஸோ எனக்கு அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி வித்தியாசமான ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கையில் வச்சு பார்த்தா மட்டுமே தெரியும். உள்ளே இருக்கிறது ஏதோ லிட்டு கலந்த மாதிரியே இருக்குது. அதான் நான் சுற்றி பார்த்துட்ருக்கேன். பட் நல்லாவே இருக்குது. ஃப்யூஷன் வீல். ஸோ மை ஃபேவரட் பேப்ளேட் செஜிட்டோரியோ அண்டு பர்ன் ஃபினிக்ஸ். செஜிட்டோரியோ வந்துட்டு நான் வாங்கினேன் யார்கிட்ட இருந்து அப்படின்னா பாக்கெட் டூன்கிட்ட இருந்து. நான் செஜிட்டோரியோவை பாக்கெட் டூன்கிட்டேருந்து வாங்கினதுக்கப்புறம் நான் அதை அன்பாக்ஸ் பண்ண மறந்துட்டு நானே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அன்பாக்ஸ் பண்ணி வீடியோவை பண்ண போனையும் திருப்பியும் பேக் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணுறதுலாம் வேணான்னு சொல்லிட்டு திருப்பி போட முடியுமா ஸ்பின் ட்ராக்கு. சும்மா ஆசை தான். ஸோ திருப்பி என்ன வீடியோவை போட முடியும், பேக் பண்ணிவிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். ஸோ செஜிட்டோரியோ மை ஃபேவரட் பேப்ளேடு அண்ட் பர்ன் ஃபினிக்ஸ் கூட. அண்ட் பார்த்தீங்கன்னா பர்ன் ஃபினிக்ஸ்க்கு இது இருக்காது, ஸ்டாமினா அவ்வளோவா இருக்காது. அப்புறம் ஸ்டாமினா பேப்ளேடுக்கு ஸ்டாமினா இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அடி எவனாச்சும் ராக் லியோன் மாதிரி கொஞ்சம் பவரான பேப்ளேடு ஒரு அடி அடிச்சிருந்தா போதும் தலையை கீழே விழுந்துருவான். ஈகிள் அந்த மாதிரி பேப்ளேட்னால் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ ராக் லியோனை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்னதுரா, இது எனர்ஜி லேயர். ஸோ எனர்ஜி லேயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துக்காங்க நல்லா. இது வந்து பச்சை கலர் கிடையாது, ப்ளூ கலரு. ஸோ வீடியோவில் பார்க்க பச்சை கலரில் தெரியும். டூப்ளிகேட் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை கலரு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பயங்கரமாக இருக்கும். ஸோ ரியலில் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலே ஃபேஸ் போல்ட்டு பயங்கரமாக இருக்குது. லயன் கேர்ள் ஃபோர்ஸ் வால். ஸோ பயங்கரம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வின் ட்ராக்கு வித் டிப்பு பயங்கரம். ஒயிட் கலர் இல்லைங்க, சுத்தமாக யூஸ் பண்ணல, டூப்ளிகேட் நான் வச்சுருக்கிறேன். டூப்ளிகேட்டுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட 1000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. உண்மையிலேயே பங்கமாக இருக்குது. ராக் லியோனை எல்லாருமே டூப்ளிகேட்டுக்கு கன்ஃபார்மாக ஒன்றா வச்சுருப்பாங்க. பாக்கெட்டுன்னுக்கிட்டே இருக்குது. மெட்டல் பேப்ளேடில் கலெக்ட் பண்ணுறவங்க கன்ஃபார்மாக டூப்ளிகேட் ராக் லியோன்லாம் வச்சுருப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேப்ளேடை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டூப்ளிகேட் தான் வாங்கியிருப்பீங்க. சப்போஸ் அப்படி வாங்கலைன்னா மன்னிச்சுக்கோங்க. அப்படி வாங்கியிருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரிஜினல் எப்படி இருக்கும், டூப்ளிகேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லாவே ஒரு மிட் கண்டிஷனில் இருக்குது. மிட் கண்டிஷன்னு சொல்கிறத விட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. என்ன மேலே இருக்க ஃபேஸ் போல்ட்டில் இருக்க ஸ்டிக்கர் மட்டும் போயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்கை தூக்கி போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிராவிட்டி அண்ட் கேப்ரிகான் இருக்குது. ஃபஸ்ட்டு கிராவிட்டியை லெஃப்ட்டு டைரெக்ஷனில் லான்ச் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா எனக்கு கிராவிட்டி 2 சைடும் சுற்ற எனக்கு ரொம்ப ஆசை. கையில் வச்சுருக்க எல் லான்ச்சர் லெஃப்ட் லான்ச்சர் வித்து பே பாயிண்டர் இருக்கே ப்ரோ, அதை பற்றி நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த லான்ச்சரை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ பே பாயிண்டரை நம்ம 2 லான்ச்சருக்கும் மாற்ற முடியும். ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் தனி வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த அன்பாக்சிங்லாம் ஒரு வெள்ளக்கு முடிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா நான் பாட்டுக்கு பேப்ளேடை வாங்கிக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த பேப்ளேடில் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய கண்டென்ட் சேர்ந்துக்கிட்டே போகிறதுனால தான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோவை டக்குன்னு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்குமே என்கிட்ட எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டே 5 இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு கிராவிட்டி பயங்கரமாக இருக்குது. கிராவிட்டி ட்ரெஸ்டோயர் கைஸ். ஸோ ஆனால் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 மோடு இருக்குது. 2 மோடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன மோடு எனக்கு தெரில. ஸோ கிராவிட்டியை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது ஆனால் என்னோடய ஃபேவரட் பேப்ளேட். ஏன்னா 2 சைடு சுத்தம். அண்டு கைஸ் நல்லா இருக்குது, ஏதோ பூ மாதிரி இருக்குது அந்த ஒரு ஸ்பின் ட்ராக்கு. ஸ்பின் ட்ராக்ன்ற எனர்ஜி லேயரு. ஸோ அந்த ஸ்பின் ட்ராக் வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு மாதிரி இருக்குது. ஃபேஸ் போல்ட்டு ஸ்டிக்கர்லாம் ஒட்டலைங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, ஸ்டிக்கரே கிடையாது. ஸோ அதுலேயே இருக்கிறது தான் பாருங்கள், தெரியுதா? ஸோ ஸ்டிக்கர் ஒட்டலை, அதுலேயே அதுலேயே ப்ரிண்ட் ஆகி வர்றதுன்னா அந்த ஒரு ஃபேஸ் போல்ட்டு. ஸோ பார்ட்ஸ் மாட்டிடலாம். ஸோ கைஸ் மாட்டிடுவோம். வேறு கழண்டி கீழே விழுந்துடுது. ஸோ மாட்டிடுவோம், இருங்க இந்த மோடில் வைப்போம். அது என்ன மோடுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
என்ன மோடுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ பார்ப்போம். மாட்டியாச்சு. எதுக்கோ டூல் வச்சு டைட் பண்ணிப்போம். கையில் மாட்டுறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. டூல் கூட நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது என்ன அப்புறம் எல்டி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல் ட்ராகோ. ஆடா கஸ்மாலாம் என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சும்மா போட்டதுன்னா. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பென்சில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அது மேலே சும்மா போட்டு அது மேலே காம்பஸ் வச்சு டார்க்காக கீறி விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ எல் ட்ராகோ மஜாவாக இருக்கா? ஸோ பயங்கரம் கைஸ். ஸோ கிராவிட்டி டெஸ்டர் உண்மையிலே பயங்கரமான வெயிட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கேப்ரிகானு. ஸோ கேப்ரிகானு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரில. ஏன்னா இவனை பற்றி எனக்கு மோஸ்ட்லி தெரியவும் தெரியாது. இவன் அவர் என்ன சொல்கிறது காம்பஸாக வச்சுருப்பான். ஸோ காம்பஸாக ஏதோ ஒன்று வச்சுருப்பான். ஸோ அதை வச்சு லான்ச் பண்ணி லேசர் மாதிரி அதுலேருந்து ஒன்று வரும். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டையிலலாம் இடித்து ஜிங்கா போயிட்டு பயங்கரமாக பேகசஸை போட்டு பயங்கரமாக அடிக்கும். பட் பேகசஸ் தான் அதில் ஜெயிக்கும். ஸோ அதெல்லாம் பயங்கரம். இந்த கேப்ரிகான்லான்ட்டு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் ட்ராக்கில் ஒரு ஸ்க்ரூவை காணும், தெரியுதா? ஸோ இந்த சைடில் ஒரு ஸ்க்ரூ வரணும், அந்த ஸ்க்ரூ வந்துட்டு பார்த்திங்கன்னா காணும். 2 சைடில் இருக்க வேண்டிய ஸ்க்ரூ ஒரு சைடு தான் இருக்குது. நான் அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு கேப்ரிகானோட ஃபேஸ் போல்ட்டை பார்ப்போம். ஃபேஸ் போல்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஸோ பயங்கரமாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கேப்ரிகானா எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கும். அண்ட் அதோட ஃப்யூஷன் வீலு ஃபேஸ் போல்ட் தான் பக்காவாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த ஆரஞ்சு பேர்ன் ஃபினிக்ஸோட ஆரஞ்சும் கேப்ரிகான் தான் ஒரே மாதிரி இருக்குது. பட் கேப்ரிகான் கொஞ்சம் ரெட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது வந்துட்டு ரொம்ப டார்க்காலாம் இருக்காது, ஓரளவுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ கைஸ் பார்த்துருவோம். இங்கே என்ன அப்புறம் இது ஸ்பின் ட்ராக் ஃப்யூஷன் வீலன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பேகசஸும் இதே தான் இருக்கும். எனக்கு பேகசஸும் கேப்ரிகானும் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அட்டாக்கிங் டைப்லேயே பயங்கரமான ஒரு பேப்ளேடு அப்படின்னா அந்த பேகசஸ் ஸ்டாம் பேகசஸும் ஸ்டாம் கேப்ரிகானும் தான் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பேப்ளேடு. இதுக்கு ஏன் ரெண்டுத்துக்குமே ஸ்டாம் அப்படின்னு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஃப்யூஷன் வீல்னால் மட்டுமே அவங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி, என்ன சொல்கிறது பார்ட்னர்ஷிப்பா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. கென்டாக்கும் யூக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒன்று இருக்கும். ஃப்யூஷன் வீல் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேப்ரிகான் அண்டு பேகசஸ்க்கு. ஸோ வீடியோ எண்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி வந்தாச்சு. ஸோ இது பே பாயிண்டரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதை கழட்டி நம்மளால் அந்த லான்ச்சர்லேயுமே மாட்டிக்க முடியும். ஸோ பே பாயிண்டரு. ஸோ இதான்ட்டு பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் மெட்டல் ஃப்யூஷனையும் ஓட்டியிருப்பாங்க. ஸோ பாதி நேரத்துக்கு. ஸோ அதனால் இந்த பே பாயிண்டரை பற்றி இப்போ இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. ஸோ பேட்ரிலாம் வாங்கி போட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. பை கைஸ்.